9 நொடி. அந்த 9 நொடி தவயோக தீபம் எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தர்மத்தினுடைய கர்ப்ப பாவமாக இருந்தாலும், அந்த 9 நொடி யார் ஒருவன் இரு கண்ணில் தவயோக தீபம் தென்பட்டு தாயினுடைய வெண்பட்டு தரிசனம் காணுகின்றாரோ அவர் இக்கலியுகத்தின் அனைத்து பாவத்தையும் விட்டு விலகி எனது பிள்ளையாகி பெரும் சேர சோழ பாண்டியன் போல் முப்பெரும் படையை சூழ்ந்த புகழ் வாய்ந்தவனாக வாழப்படுவான் அப்படின்னு தான் இந்த தேவியினுடைய வாக்கு. யார் தவயோக தீபமும் வெண்பட்டு தரிசனமும் இரு கண்களுக்கு தெரிகின்றதோ அவனே சேர சோழ பாண்டியனாக முப்பெரும் படையினுடைய தலைவனாக புகழ் பெற்று வாழப்படுவார்கள் அப்படின்றதுதான் இந்த அம்மாவினுடைய அற்புதமான அருள். போன வருடங்கள் வருடத்திற்கு வருடம் அந்த தேவியினுடைய மடிமாலையினுடைய விரதம் உலகமெல்லாம் உயர்ந்து நிற்கின்றது. இன்னைக்கு கல்கத்தா, டெல்லி, வெரைனா எத்தனையோ நாடுகள், தேசங்கள் இந்த மடிமாலை அந்த புகழ் பெற்று அந்த தேவி எக்காரணத்திற்கொண்டும் இது மாலையினுடைய வழிவந்த வகையோ மாலையினுடைய விரத முறைகளோ கிடையாது. இது நோம்பினுடைய விரதம். தன்னை தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றோம். அந்த விரதம் எந்த பாவத்தாலையும் தன்னை சூழ்ந்து அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்னை கொடுக்கப்படுவது அந்த மடிமாலை.